யார் யாரோ வாழ்வீரே சிலுவையை கண்டீரோ, சிலுவைக்காய் பணி செய்ய வாரீரோ. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, மரணத்தை ஜெயித்து உயிரோடு இழந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே சால்வேஷன் மிஷன் பார்ட்டேக்கர் மூமெண்ட், நெகேமியா நியூ ஜெனரேஷன் பார்ட்டேக்கர் மூமெண்ட் மிஷனரி இயக்கத்தின் சார்பில் உங்கள் அனைவருக்கும் எங்கள் அன்பான வாழ்த்துதலையும் வணக்கத்தையும் தெரிவித்து, எழுந்து கட்டுவோம் வாருங்கள் என்கிற நிகழ்வுக்கு உங்களை அன்போடு கூட அழைக்கிறோம். அருமையானவர்களே, எஸ்எம்பிஎம் ஒரு மிஷனரி இயக்கம். நம்முடைய பாரத தேசத்தில் இயேசு கிறிஸ்துவை அறியாதபடி பாவ மன்னிப்பை தேடி நிம்மதி எங்கே கிடைக்கும், எங்கே சமாதானம் கிடைக்கும், யார் எனக்கு விடுதலை தருவார்கள், என்னுடைய ஜாதக நிலை சரியாக இருக்குமா, நான் சொர்க்கம் போக முடியுமா, எனக்கு பரலோகம் போகிறதுக்கு என்னதான் வழின்னு சொல்லி பலவிதமான கேள்வியோடு அழிந்து கொண்டிருக்கிற ஜனங்களுக்கு அப்போஸ்தலர் 4:32 எழுதியிருக்கிறபடி மேலே வானத்திலையும் கீழே பூமியிலையும் மனிதர்கள் ரட்சிக்கப்படுவதற்கு, பரலோகம் செல்வதற்கு வேறு வழியே இல்லை. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினிடத்தில் அவருடைய சீசர்கள் கேட்கும்போது, ஆண்டவரே நீர் எங்கே போகிறீர் என்று சொல்லும்போது, இயேசு தெளிவாக பிலிப்பியனிடத்தில் சொல்லும்போது, நானே வழியும் நானே சத்தியமும் நானே ஜீவனுமாய் இருக்கிறேன், என்னை அல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்தில் வரான் என்று சொல்லி இயேசு கிறிஸ்து தெளிவாக சொல்லியிருக்கிறார். அன்புக்குரியவர்களே, உலகம் எங்கிலேயும் இருக்கிற ஜனங்களுக்கு ஆன்மீக வழிகாட்டி இந்தியா என்று சொல்லி இன்றைக்கு விளம்பரம் கொடுத்து கொண்டிருக்கிற காலங்களில் யோவான் 1:29 இயேசு கிறிஸ்துவை குறித்து யோவான் ஸ்நானகன் அறிமுகப்படுத்தும் போது, இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி என்று சொன்னார். அருமையானவர்களே, 1 யோவான் 1:7, 8, 9 ஆகிய வசனங்களை வாசித்து பாருங்கள். எங்கே எழுதியிருக்கிறது, நமக்கு பாவம் இல்லை என்பமையானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாக இருப்போம். நாம் நம்முடைய பாவங்களை அறிக்கையிட்டால் இயேசு கிறிஸ்து எல்லாவற்றையும் மன்னித்து அவைகளிலிருந்து நம்மை விடுதலையாக்குவதற்கு அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார் என்று வேதம் சொல்கிறது. அன்புக்குரியவர்களே, பாவ மன்னிப்பு இல்லாதபடி ஒருவரும் பிதாவினிடத்தில் சேர முடியாது. நம்முடைய பிதாவாகிய தேவன் மகா பரிசுத்தர். அவர் சொல்லும்போது, நான் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்களும் என்னை போல பரிசுத்தமாக இருங்கள் என்று சொன்னார். என் அன்புக்குரியவர்களே, இந்த மாபெரும் நல்ல செய்தியை நம்முடைய பாரத தேசத்து மக்களுக்கு சொல்லி, நிம்மதி இல்லாத மக்களுக்கு வாருங்கள், இயேசு நீங்கள் தருகிற நிம்மதியை தருகிறார், சமாதானம் இல்லாதவர்களுக்கு நீங்கள் வாருங்கள், இயேசு உங்களுக்கு சமாதானம் தருகிறார் என்கிற செய்தியை சொல்லி கொண்டிருக்கிறோம். கடந்த நாளில் முனுசாமி என்ற ஒருவரை சந்தித்தேன். அருமையானவர்களே, அவருக்கு விரோதமாக பலவிதமான தீய சக்திகள், சொந்த குடும்பத்து பிள்ளைகள் அவருக்கு விரோதமாக செய்வனைகள், மந்திரவாதங்கள், இப்படிப்பட்ட நிலையிலே அவருடைய 2 கைகளும் செயல்பட முடியாதபடி உணவு யாராவது ஊட்டினாதான் சாப்பிட முடியும், அப்படிப்பட்ட ஒரு பரிதாபமான நிலையில் இருந்தார். ஆனால் அவருக்கு இயேசு உன்னுடைய கைகளை மறுபடியும் சுகமாக்குவார், உன்னை மறுபடியும் வேலை செய்வதற்கு அளவுக்கு உன்னை ஊக்கப்படுத்துவார், உன்னை பலப்படுத்துவார் என்று சொல்லி அவருக்காக வேத வசனத்தை சொல்லி அவருக்கு சத்தியத்தை விளக்கி காட்டினார்கள். அதை விசுவாசிக்க ஆரம்பித்தார், தேவாலயம் செல்ல ஆரம்பித்தார். இன்றைக்கு ஒரு மேஸ்திரியாக கட்டிடம் கட்டும் வேலையில் ஈடுபட்டிருக்கிறார். ஒருவேளை அன்புக்குரியவர்களே, உங்களுடைய வாழ்க்கையிலையும் விடுதலையை தேடி சமாதானத்தை தேடி அலைவீர்கள் என்றால் இயேசு கிறிஸ்து மெய்யான சமாதானத்தை தருகிறார். அருமையானவர்களே, லூக்கா 8:3 வாசிக்கும்போது, இப்படி இயேசு கிறிஸ்துவினாலே விடுதலை பெற்ற பல பெண்கள், பேய்கள் துரத்தப்பட்டவர்கள், சமாதானம் இல்லாதபடி விடுதலை பெற்றவர்கள், விபச்சார பாவத்திலே கையுங்களவுமாக பிடிக்கப்பட்டவர்கள் இந்த சகோதரிகள். இவர்கள் தங்களுடைய ஆஸ்தினாலே இயேசு கிறிஸ்துவனுடைய ஊழியத்தை ஆதரித்தார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இந்த கடைசி காலத்தில் இந்த நற்செய்தி ஊழியங்களை நம்முடைய பாரத தேசம் எங்கிலேயும் எடுத்து செல்வதற்கு எஸ்எம்பிஎம் மூலமாக சுமார் 197 மிஷனரிமார் பணிமையங்களில் இருக்கிறார்கள். இன்னும் 312 அப்ளிகேஷன் எங்களுடைய அலுவலகத்தில் காத்திருக்கிறது. ஒவ்வொரு ரீஜனிலையும் அண்ணன் எங்களிடத்தில் மிஷனரிகள் ஒப்பு கொடுத்து ஊழியத்துக்காய் காத்திருக்கிறார்கள், எங்களுக்கு சப்போர்ட் கொடுங்கள். நேபாள் நாட்டில் எங்களுக்கு 32 ஊழியர்கள் என்னோட சேர்ந்து நற்செய்தி அறிவிக்கிறதற்கும், கிராமங்கள் தோறும் சபைகளை நடத்துவதற்கு, ஜபக்குழுக்களை நடத்துவதற்கு, வீட்டு ஆராதனைகளை நடத்துவதற்கு ஆட்கள் ஆயத்தமாக இருக்கிறார்கள் என்று சொல்லுகிறார்கள். அருமையானவர்களே, ஜெபியுங்கள். நாம் வாழுகிற காலம் கடைசி காலம். லூக்கா 15:10 எழுதியிருக்கிறது, மனம் திரும்புகிற ஒரு பாவி நிமித்தம் பரலோகத்தில் மிகுந்த சந்தோஷம் உண்டாயிருக்கும் என்று சொல்லி எழுதியிருக்கிறது. அப்படி என்றால்
நம்முடைய பாரத தேச மக்களுக்கு, நிம்மதியை தேடி சமாதானத்தை தேடி அலைகிற மக்களுக்கு, விடுதலையை தேடி அலைகிற மக்களுக்கு பரலோகம் காண்பிக்கும்போது நிச்சயமா அவர்களுக்கு ஒரு பெரிய மகிழ்ச்சியா இருக்கும். ஆகவே இந்த கடைசி காலத்துல இந்த மனம் திரும்புதலின் ஊழியங்களை செய்வதற்கு உங்களை அன்போடு கூட அழைக்கிறேன். அருமையானவர்களே, ஒரு மிஷினரியை நீங்கள் ஸ்பான்சர் செய்வதற்கு 3000 ரூபாய் தேவை. அருமையானவர்களே, நாம் இதுவரையிலையும் செய்த ஊழியத்தின் விளைவாக சுமார் 575 கிராமங்களிலே முதல் தலைமுறை கிறிஸ்தவர்கள் இயேசுவே ஆண்டவர் என்று ஆராதிக்கிறார்கள். அது மாத்திரமல்ல, சுமார் 5750 பேர் திருமுழுக்கு எடுத்து நாங்கள் இயேசு கிறிஸ்துவினுடைய பிள்ளைகள் என்று அறிக்கையிட்டிருக்கிறார்கள். இன்னும் ஏராளமான மக்கள் இந்த நற்செய்திக்கு செவி சாய்த்து கொண்டிருக்கிறார்கள். அருமையானவர்களே, நாம் இன்னும் அதிகமான ஊழியர்களை அனுப்பினால் தினந்தோறும் நம்முடைய நாட்டில் பேப்டிசம் நடக்க வேண்டும். இந்தியாவில் இருக்கிற எல்லா நதிகளிலே மக்கள் மனம் திரும்பி நாங்கள் இயேசுவின் பிள்ளைகள் என்று அறிக்கையிட வேண்டும் என்பது எங்களுடைய ஜெபம். கிராமங்கள் தோறும் சபைகள் இருக்க வேண்டும். சபை இல்லாத கிராமங்கள் பாழாய் போய் கொண்டிருக்கிறது. ஒரு கிராமத்துக்கு போயிருந்தேன். அங்கே ஒரு கிறிஸ்தவ தேவாலயம் பூட்டி கிடந்துச்சு. அந்த ஊர் மக்கள் எல்லாரும் ஓடி வந்துட்டாங்க. ஐயா, இந்த ஊரில் என்னைக்கு இந்த தேவாலயம் பூட்டி இப்படி பாழடைஞ்சதோ அதுலேருந்து எங்கள் கிராமமே பாழா போச்சு. எங்கள் கிராமத்தில் நிறைய விதவைகள், நிறைய பைத்தியம் பிடிச்சவங்க இருக்காங்க. விடுதலையே கிடையாது. நீ வந்திருக்கிற இந்த கோயிலில் எப்படியாவது டெய்லி பாட்டு பாடணும், டெய்லி இங்கே சத்தம் கேட்கணும், வெளிச்சம் எரியணும். இங்கே வெளிச்சம் இருந்தால் தான் எங்கள் கிராமம் நல்லா இருக்கும்னு சொல்லி கேட்டுக்கிட்டாங்க. அந்த ஊர் தலைவரே ஒரு கம்யூனிஸ்டவாதி, அந்த வட்டார எம்எல்ஏ ஒரு கம்யூனிஸ்டவாதி. அருமையானவர்களே, யாராக இருந்தாலும் சரி, எல்லாருக்கும் ஒரு மெய்யான வழி, ஒரு மெய்யான சமாதானம் வேணும். நம்ம தமிழ் பழமொழியில் சொல்லுவாங்க, கோயில்லாத ஊரில் குடியிருக்கக்கூடாதுன்னு சொல்லி. அருமையானவர்களே, நம்ம நாட்டில் 4 லட்சம் கிராமங்களில் ஆலயம் கிடையாது. 7 லட்சம், 5 லட்சம், 3 லட்சம் செலவில் ஆலயங்கள் கட்டுறோம். இது கடைசி காலம். உங்களுடைய சேமிப்பிலிருந்து ஒரு ஆலயத்தை கட்டுவதற்கு தீர்மானம் எடுங்க. அன்புக்குரியவர்களே, நம்ம சீக்கிரத்தில் ஆண்டவரை சந்திக்க போகிறோம். சந்திக்கும் போது பார்த்திங்கன்னா நம்ம நகை நட்டு சேர்த்து வச்சுருக்கிற பணம் எதுவுமே நம்ம கூட வராது பார்த்துடுங்க. அருமையானவர்களே, கடந்த நாளில் பேப்பரில் செய்தி, அந்த ஐயாவும் அம்மாவும் திடீர்னு இறந்து போனாங்க. யாரோட ரொம்ப பேச மாட்டாங்க, பழக மாட்டாங்க. அதுக்கப்புறம் தான் அந்த ஊரை அடக்கம் பண்ண பிறகு தாசில்தார் அந்த வீட்டை திறந்து உள்ளே இருக்கிற பீரோவை திறந்து பார்த்தா அருமையானவர்களே, நிறைய 500 ரூபா நோட்டு, 2000 ரூபா நோட்டு பார்த்துடுங்க. அருமையானவர்களே, அந்த 500 ரூபா நோட்டு, 2000 நோட்டு எதுவுமே செல்லாது அப்படின்றத ஏற்கனவே அரசு அறிவிச்சு விட்டுச்சு. ஆனால் இப்போ அவங்க வச்சுருக்கிற பணமும் சாப்பிடாமல் சேர்த்து வச்சுருந்த பணம் யாருக்காகும்னு யோசித்து பாருங்கள். குப்பை தொட்டி தான் போடணும். அதை வேறு வழியே கிடையாது. அருமையானவர்களே, இப்படி தான் நிறைய பேருடைய வாழ்க்கையை சாத்தான் ஏமாற்றி கொண்டிருக்கிறான். ஆகவே நாட்களை நம்ம பிரயோஜனப்படுத்திக் கொள்வோம். உலக அளவில் எடுத்த ஆய்வின்படி பார்த்திங்கன்னா வெறும் 2% கிறிஸ்தவர்கள் தான் மிஷினரி ஊழியங்களுக்கு ஏதாவது செய்கிறாங்க. மற்றவங்கெல்லாம் ஏதோ கிறிஸ்தவர்களாக இருக்காங்க, அவ்வளோதான். அருமையானவர்களே, நம்முடைய ஆண்டவர் கொடுத்து போன கடைசி கட்டளை என்பது நம்ம எல்லாருக்குமே கொடுத்து போனது. இது கடைசி கட்டளை. இதை நிறைவேற்றுறதுக்கு எல்லா கிறிஸ்தவர்களும் தங்களை ஒரு பங்காளர்கள் ஆக்க வேண்டும். ஆகவே தான் இந்த எஸ்எம்பிஎம் பார்த்திங்கன்னா பங்காளர் இயக்கம்னு வச்சுருக்கோம். பார்ட்னர்ஷிப் மூவ்மெண்ட் பார்த்துக்குங்க. நீங்கள் எங்களோட ஒரு பார்ட்னர்ஷிப் போடணும்னு சொல்லி விரும்புகிறோம். ஒருவேளை சபை தலைவர்கள் நீங்கள் ஒரு பார்ட்னர்ஷிப் போட்டு அருமையானவர்களே, ஒரு கிராமத்தை நீங்கள் பொறுப்பெடுக்கலாம். இல்லை என்றால் ஒரு மிஷினரி நீங்கள் பொறுப்பெடுக்கலாம். அருமையானவர்களே, சில குடும்பங்கள் இல்லைன்னா சில நிறுவனங்கள் சேர்ந்து ஒரு விடுதியை பொறுப்பெடுக்கலாம். மணிப்பூரில் உள்ள குழந்தைங்க நிறைய பேர் இன்னும் அந்த விசுவாசிகள் காட்டுக்குள்ளே தான் இருக்காங்க. அவங்க குழந்தைகளில் ஒரு 68 பேரை எடுத்து படிக்க வச்சுருக்கோம். இன்னும் நிறைய குழந்தைங்க காத்திருக்காங்க. அப்படி ஒரு ஹாஸ்டலில் பொறுப்பெடுக்கலாமே இல்லையா? ஆண்டவரே சொன்னார், இந்த சிறுவர்களுக்கு எதை செய்கிறீர்களோ அதை எனக்கே நீங்கள் செய்கிறீர்கள். இன்னும் நீங்கள் பௌரா இன மக்கள் மத்தியில் நாங்கள் ஹாஸ்டல் வச்சுருக்கோம். இந்த குழந்தைங்க, பெண் குழந்தைகளுக்கு 10 வயசு 12 வயசில் கல்யாணம் பண்ணிடுவாங்க. அருமையானவரில் கல்யாணம் மாத்திரம் இல்லை, காலில் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய விலங்கு மாட்டிடுவாங்க கல்யாணம் பண்ண உடனே. அப்படின்னா இந்த பிள்ளை கல்யாணம் ஆயிடுச்சின்னு பொருள். அது திடீர்னு அவங்க கணவர் இறந்துட்டாருன்னா சின்ன வயசுலேயே இந்த பிள்ளைங்க விதவை ஆகிடுவாங்க பார்த்துக்குங்க. என் அன்பானவர்களை, இந்த குழந்தைகளை காப்பாற்றுவதற்கு இவர்களுக்கு ஒரு விடுதியை நாங்கள் ஆரம்பித்து இந்த விடுதி கட்டிக்கிட்டு இருக்கிறோம். 15க்கு 10 ஒரு விடுதியில் கட்டுறதுக்கு 1 லட்சம் ரூபாய் தான். உங்கள் குடும்பத்தில் இருந்து ஒரு ஹால் நீங்கள் கட்டினீங்கன்னா அந்த ஹாலில் உங்கள் குடும்பத்தின் பெயரை போட்டு உங்களுக்காக நாங்கள் விசேஷமாக ஜெபம் பண்ணுவோம். அருமையானவர்களே, இப்படி இந்தியா முழுவதும் சுமார் 400 பழங்குடி குழந்தைகளுக்கு நாம் கல்வி, உணவிடம், உறைவிடம் கொடுத்து அவர்களை பராமரித்து கொண்டிருக்கிறோம். இந்த மற்செய்தி பணிகளை மிஷினரி ஸ்பான்சர்ஷிப், அதே போல் ஆதிவாசி குழந்தைகளை படிக்க வைக்கிறது, மிஷினரி குழந்தைகளை படிக்க வைக்கிறது போன்ற காரியங்களில்
நீங்கள் உங்களை ஈடுபடுத்துங்கள். மாதந்தோறும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரப்போகிறார் என்பதை அறிவிக்கிறதற்கு இந்த ஆத்மாவை தேடி என்கிற பத்திரிகை வெளியிடுகிறோம். இது கர்த்தருடைய வருகைக்கு நம்ம ஆயத்தமாக இருக்கணும். அதோடு கூட நல்ல தரமான கட்டுரை இருக்கும். ஒவ்வொரு மேகசின்லையும் பிஸ்னஸ் பண்ணுறவங்க எப்படி கர்த்தருக்கு மகிமையாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு கட்டுரை இருக்கும் பார்த்துடுங்க. அருமையானவர்களே, இவ்விதமான புஸ்தகத்தை படிச்சிங்கன்னா நம்முடைய ஆன்மாவுக்கு ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும். உங்கள் வாட்ஸ்அப் நம்பர் அனுப்புனீங்கன்னா வாட்ஸ்அப்பில் நாங்கள் உங்களுக்கு எங்களுடைய பத்திரிகைகளை அனுப்பி வைப்போம். அருமையானவர்களே, கடந்த கிறிஸ்மஸ் காலங்கள் தொடர்ச்சியாக பார்த்திங்கன்னா தேசமெங்கிலும் நல்ல திறந்த வாசல். ஆகவே இந்த திறந்த வாசலும் பயன்படுத்தணும். யூபியில் ஒரு மிஷினரியை அரெஸ்ட் பண்ணிவிட்டார்கள் அப்படின்னு சமீபத்தில் செய்தி. இதற்கு என்ன காரணம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஞாயிற்றுக்கிழமை அவர் வீட்டில் ஆராதனை நடத்தினது தான். அருமையானவர்களே, யூபி, உத்தரகாண்ட், சத்தீஸ்கர், ஒரிசா போன்ற பல பகுதிகளில் நீங்கள் ஆராதனை நடத்துங்க, கோயில் கேட்டுங்க, ஆராதனை நடத்துங்க, வீட்டில் ஆராதனை நடத்தாதீங்கன்னு சொல்லி வாய்மொழி சொல் இன்றைக்கி சொல்லி கொண்டிருக்கிறார்கள். அதை மீறி வீட்டில் ஆராதனை நடத்தினா அப்படி அரெஸ்ட் பண்ணுறாங்க. அப்படின்னா ஒவ்வொரு கிராமத்துலேயும் ஒரு சின்ன ஷெட்டாவது போடணும் பார்த்துக்குங்க. நீங்கள் அதனால் ஜோம் பண்ணுங்க. ஒரு டாக்டர் அம்மா ரொம்ப வயசானவங்க, ஐயா ஆராதிக்கிறதுக்கு முதல்ல ஒழுங்கு பண்ணி கொடுக்கறதுக்கு என் சார்பில் ஒரு 10 வில்லேஜை நான் ஒழுங்கு பண்ணி தாரேன்னு சொல்லி அந்த டாக்டர் அம்மா அடிக்கடி ஃபோனில் கூப்பிட்டு, இன்னும் எங்கேயாவது அப்படி ஆராதிக்கிறதுக்கு மக்கள் இருக்காங்களா, அங்கே ஒரு ஷெட்டு போடுங்க, அதுக்கு எவ்வளோ வேணுமோ நான் கொடுத்துட்றேன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. என் அன்புக்குரியவர்கள், ஆகவே மக்கள் ஜனங்களை தேவனை ஆராதிக்கணும். அதற்கு நம்மால் ஏன்ற பங்குகளை நம்ம செய்யலாம். அருமையானவர்களே, இந்த நிதியாண்டுனா இந்த 2025 ஆண்டு ஆண்டவர் அனுமதிப்பார் என்றால் இன்னொரு 100 மிஷினரிகள் நாங்கள் புதுசாக எடுக்கணும். அதோடு ஆதிவாசி குழந்தைகள் 100 பேரையாவது படிக்க வைக்கிறதுக்கு சப்போர்ட் கொடுக்கணும். அதோடு கூட குறைந்தது ஒரு 100 கோயில் கட்டணும். மாதந்தோறும் 5 ஆலயம் பிரதிஷ்டை பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஜெபம் பண்ணிகிட்டு இருக்கோம். கர்நாடகாவில் ஒரு சகோதரர், அவருடைய குடும்பமே பயங்கர நெருக்கம். அதோடு கூட அவருக்கு வர வேண்டிய சொத்துக்களெல்லாம் மற்றவங்க ஏமாற்றி எல்லாம் எடுத்துக்கிட்டாங்க. ஒரு வாலண்டியராக ஒரு அட்வொகேட் அவருக்கு உதவி செய்கிறேன் அப்படின்னு சொல்லி வந்து எல்லா பிரச்சனைகளையும் கேட்டு அவராகவே கோர்ட்டில் போட்டு அவரும் என்ன பண்ணாருன்னா, அந்த விசுவாசி, நான் இயேசுவின் இடத்துல என்னை ஒப்பு கொடுத்துட்றேன், ஆண்டவர் எனக்கு நிலம் தந்தா அந்த 10 ஏக்கரில் 3 ஏக்கர் நிலத்தை நான் கர்த்தருக்குன்னு கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லி கடந்த நாளில் அவருக்கு சாதகமாக கோர்ட்டில் தீர்ப்பு வந்ததுனால, அதுவும் நல்லா அந்த நேஷ்னல் ஹைவேயில் பார்த்துக்குங்க 3 ஏக்கர் நிலத்தை நம்முடைய இயக்கத்துக்கு தருவதற்கு ஒப்பு கொடுத்துருக்கிறார். இப்படிப்பட்ட இடங்களில் நம்ம ஆலயம் கட்டணும். அருமையானவர்களே, நீங்கள் ஜெபியுங்க. கர்த்தர் நடத்தினா முன்வர உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். எங்களுடைய வங்கி எண்ணை குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். நெகேமியா நியூ ஜென்ரேஷன் பார்ட்டேக்கர் மூவ்மெண்ட், ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா, அக்கௌண்ட் நம்பர் 42 17 80 20 691, ஐஎஃப்எஸ்சி கோட் SPIN 0061767. அதே போல் சால்வேஷன் மிஷன் பார்ட்டேக்கர் மூவ்மெண்ட் சவுத் இந்தியன் பேங்க், அக்கௌண்ட் நம்பர் 0886073000169, ஐஎஃப்எஸ்சி கோட் SIPL 0000886. எங்களுடைய தொலைபேசி எண் 9043867550 9447375550. இந்த ஊழியங்களுக்காக தொடர்ந்து ஜெபித்துக் கொள்ளுங்கள். ஆண்டவர் உங்களை நிச்சயமாக ஆசீர்வதிப்பார். உங்களுடைய குடும்பத்தின் நிலைகளை மாற்றுவார். உங்களுடைய போராட்டங்களை மாற்றுவார். அருமையானவர்களே, இன்றைக்கான நம்முடைய சபை ஒழுங்குபடி நாம் தியானிக்க வேண்டிய கருப்பொருள் த பிரசன்டேஷன் ஆஃப் கிரைஸ்ட். அருமையானவர்களே, இயேசு கிறிஸ்துவை கடவுளுக்கென்று அர்ப்பணித்த ஒரு காரியத்தை குறித்து பேச வேண்டும். அவரே கடவுளுக்குன்னு அர்ப்பணித்தவர். அவருக்கு இன்னொரு அர்ப்பணிப்பு தேவையா? அவரே கடவுள், அவருக்கு இன்னொரு முழுமையான ஒரு ஒப்பு கொடுத்தல் தேவையா அப்படின்னு சொல்லி கேட்டோம்னா, நம்மை போல மனிதர்களுக்கு முன்னுதாரணமாக இருக்கிறதற்காக இயேசு கிறிஸ்துவுக்கு எல்லாமே வரிசையாக ஒழுங்கு செய்யப்பட்டிருந்தது. அருமையானவர்களே, நமக்கு சரியான ரோல் மாடல் யாருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இயேசு கிறிஸ்து தான். பார்த்துக்குங்க, எனக்கு தெரிந்த ஒரு முதிய போதகர், அவர் தினந்தோறும் காலையில் முழித்த உடனே அவருடைய ஜெப அறையில் இருப்பார். அந்த அவருடைய வாயிலிருந்து வரக்கூடிய அந்த முனகல் ஜெபம் எப்படி இருக்கும்னா, இயேசுவே, உம்மை போல உம்முடைய பிரசன்னத்தில் உம்மை இந்த உலகிற்கு காட்ட எனக்கு நீர் உதவி செய்யும், என்னுடைய முகத்தை நீர் பிரகாசிக்க பண்ணும் என்று அவர்கள் எப்பொழுதுமே ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறேன் நான் பார்த்துருக்கிறேன். ஒரு கோயிலில் கன்வென்ஷனில் பிரசங்கிக்கிறதுக்காக போயிருந்தேன். அந்த ஐயா என்னை அன்போடு வரவேற்றார்கள். அந்த ஐயா உட்கார்ந்துருந்த இந்த சீட்டுக்கு மேலே
என்னுடைய பாவங்கள் அல்லவா உமக்கு முன்பாக எப்பொழுதும் நிற்கிறது அப்படின்னு எழுதியிருந்தது. நான் அதை பார்த்த உடனே எனக்கு ரொம்ப அதிர்வாக இருந்தது. ஐயர்கிட்ட கேட்டேன், ஐயா என்ன செய்தி அது? பொதுவாக எல்லாருமே வாக்குத்தத்த வசனங்கள் எழுதி போட்டிருப்பாங்க. நீங்கள் என்னோட அக்கிரமம் உங்கள் கண்ணு முன்னாடி நிற்குதுன்னு சொல்லி எழுதி போட்டிருக்கீங்களே அப்படின்னு கேட்டேன். அப்போ என்ன சொன்னார்னா, ஐயா அம்மா இந்த குட்டி குழந்தைய என் கையில் கொடுத்துட்டு ஏசப்பா வீட்டுக்கு போயிட்டாங்க. ஏசப்பாவுக்கு மகிமையாக நான் வாழணும், ஊழியம் செய்யணும். இந்த குட்டி பிள்ளையையும் ஏசப்பாவுக்காக நான் சரியாக வளர்த்து அவருடைய பிரசன்னத்தை, அவருடைய சாயலை, அவருடைய அர்ப்பணிப்பை இந்த உலகிற்கு நான் காட்ட வேண்டும் என்று என்னை ஒப்பு கொடுத்திருக்கிறேன் என்று சொன்னார்கள். அருமையானவர்களே, இப்படி நமக்கு சில நடைமுறை பாடங்களை கற்றுக் கொடுக்கிற பலர் நம்மோடு கூட இருக்கிறார்கள். டாக்டர் சாமுவேல் கமலேசன் அண்ணனோட நெருங்கி பழகி ஊழியம் செய்திருக்கிறேன். அண்ணன் அடிக்கடி சொல்லக்கூடிய காரியங்கள் எல்லாம், தம்பி நம்ம பிரசங்கிக்கிற வார்த்தையை விட அந்த பிரசங்கிக்கிற வார்த்தையை நம்முடைய வாழ்க்கையிலே நாம் வெளிப்படுத்தி காட்ட வேண்டும். பரிசுத்த ஆவியான குறித்து எல்லாரும் பேசுகிறார்கள். ஆனால் பரிசுத்த ஆவியானவர் இந்த உலகத்திற்கு வந்ததும் அவர் ஊற்றப்பட்டதும் கடவுளின் குணாதிசயங்களை, இயேசு கிறிஸ்துவனுடைய தெய்வ தன்மையை நாம் எல்லாரும் இந்த உலகத்திற்கு காட்ட வேண்டும். இன்றைக்கு வரங்கள் முன்னாலே போயிடுச்சு, அதனால் குணாதிசயங்கள் பின்னால் போயிடுச்சு. ஆனால் நம்ம குணாதிசயங்களை இந்த உலகத்தை காட்டணும்னு சொல்லுவாங்க. என் அன்புக்குரியவரில் மகாத்மா காந்தியனிடத்தில் ஒரு மிஷினரி போய் கேட்குறாரு, ஐயா நாங்கள் இயேசுநாதரை பற்றி நிறையாவே இந்திய நாட்டு மக்களுக்கு சொல்லிட்டோம், ஆனால் இன்னும் நிறைய பேர் முன் வரல, என்ன காரணமாக இருக்கும், நாங்கள் சொன்ன முறை சரியில்லையா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது மகாத்மா காந்தி சொன்ன ஒரே வார்த்தை என்ன தெரியுமா? நீங்கள் உங்கள் கடவுள் உங்களுக்கு என்ன சொன்னாரோ அதை உங்களுடைய வாழ்க்கையில் வாழ்ந்து காட்டுங்கள், அதை நீங்கள் வெளியே காட்டுங்க, அப்போ தான் இந்தியர்கள் மாறுவார்கள் என்று சொல்லி. என் அன்புக்குரியவர்களே, நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஊழியம் செய்து கொண்டிருந்த காலங்களிலே யோவான் 12வது அதிகாரம் 21வது வசனத்தில் கலிலேயா நாட்டில் பெத்தாயா ஊரானாகிய பிலிப்பினிடத்தில் சில கிரேக்கர்கள் வந்து, ஐயா நாங்கள் இயேசுவை பார்க்க வேண்டும் என்று கேட்கிறார்கள். அருமையானவர்களே, இதை கேட்ட உடனே இயேசு கிறிஸ்து என்ன சொல்கிறாரு? உலகம் இயேசு கிறிஸ்துடைய பிரசன்னத்தை, என்னுடைய மகிமையை தேட ஆரம்பித்து விட்டது, நான் வந்த நோக்கம் முடிந்து விட்டது என்பது போல இயேசு சொல்லுகிறார். அப்படின்னா இந்த உலகமே ஒரு புது தோற்றத்தை, ஒரு புது பிரசன்னத்தை பார்க்கிறதுக்கு ஆவலாக இருக்கும்போது இயேசு கிறிஸ்து சொன்னது போல அவர் வந்த நோக்கம் நிறைவேறிடுச்சு. அப்படின்னா இனி தொடர்ச்சியாக நிறைவேற்ற வேண்டிய பொறுப்பு நம்ம எல்லார் கையிலையும் இருக்கிறது பார்த்துக்குங்க. அருமையானவர்களே, ஆதி திருச்சபைகளில் இப்படி இயேசு கிறிஸ்துவை கொண்டு வந்து அர்ப்பணித்த அந்த நாளை மகா பெரிய திருவிழாக கொண்டாடி இருக்கிறார்கள். காரணம் என்னென்னா, அது இயேசு கிறிஸ்துவை அர்ப்பணித்த நாள் மாத்திரமல்ல, அவர் பிறந்த உடனேயே இயேசு கிறிஸ்துவை வந்து பணிந்து கொள்ள வந்தார்கள் என்று எழுதியிருக்கிறது. சங்கீதம் 72:11 பார்த்தீங்கன்னா, சகல ராஜாக்களும் இயேசுவை பணிந்து கொள்வார்கள், சகல ஜாதி ஜனங்களும் இயேசுவே ஆண்டவர் என்று அறிக்கையிடுவார்கள் என்று அதில் எழுதியிருக்கிறது. நம்ம எல்லாரும் நினைக்கிறோம் 3 சாஸ்திரிகள் மட்டும்தான் இயேசுவை வந்து பணிந்து கொண்டார்கள். இல்லை, அது 3 சாஸ்திரிகளோட பெரிய பெரிய பிரபுக்கள், பல நாட்டு அரசர்கள் வந்து இயேசுவை பணிந்து அவரை மகிமைப்படுத்தி கொண்டே சென்றார்கள் என்று சொல்லி. அது மாத்திரம் இல்லை, எல்லாம் வந்தவங்க பணிந்த பின்பு பார்த்தீங்கன்னா அவங்களுடைய வாழ்க்கையே மாறிடுது பார்த்துக்குங்க. நீங்கள் ஒரு பைபிள் கமாண்டர் எழுதுகிறாரு, அந்த 3 சாஸ்திரிகளும் வரும்போது ஒரு வழியாக வந்தாங்க, ஆனால் திரும்பி போகும்போது வேறு வழியாக ஆவியானவரால் நடத்தப்பட்டார்கள். காரணம் என்னென்னா, அவங்க வந்த வழியில் நிறைய குடிக்கிற பழக்கம், விபச்சாரிகளிடத்தில் சென்ற பழக்கம், ஒருவருக்கொருவர் கலவரம் பண்ணி பிரிவினைகள், போட்டி, நீயா நானா என்கிற அகங்காரம், இப்படிப்பட்ட குணாதிசயங்கள் தான் வந்தார்கள். ஆனால் இப்போ இங்கே வந்து பணிந்த பின்பு இவருடைய குணாதிசயங்களில் மாற்றப்பட்டு வழி திருப்பி விடப்படுகிறது. என் அன்புக்குரியவர்களே, உங்களுடைய வாழ்க்கையில் வழி திருப்பி விடப்பட்ட அனுபவம் என்னைக்கு ஏற்பட்டுச்சுன்னு சொல்லி சற்று யோசித்து பாருங்கள். என் அன்பானவர்களே, ஹோசூரில் ஒரு டாக்டர் எட்வர்ட் ராஜான தோட்டம், அந்த தோட்டத்தில் ஒரு பிரம்மாண்டமான லைட் நல்லா மினுமின்னு இருக்கும். ஒரு நாள் அங்கே போயிருக்கும்போது என்ன இந்த லைட் வித்தியாசமாக இருக்கேன்னு சொல்லி கேட்கும்போது என்ன சொன்னாங்கன்னா, எங்களுடைய தோட்டம் இங்கே 10 ஏக்கரில் இருக்குது, இந்த 10 ஏக்கர் நிலத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு பழமோ இல்லைன்னா காயையோ பூச்சி அடிச்சிருக்கிறீங்க பார்க்க முடியாதுன்னாங்க. அப்போ அதுக்கும் இந்த லைட்டுக்கும் என்ன சம்மந்தம் அப்படின்னு கேட்கும்போது என்ன சொன்னாங்கன்னா, இந்த விளக்கு எல்லா ஆண் பூச்சிகளையும் இழுத்துரும், இழுத்து இந்த விளக்கிட்ட வந்தவுடனே தானாலே செத்து போயிடும், அதுதான் இதில் உள்ளது. அப்படின்னு என்னாகும், பெண் பூச்சிகள் தானாலவே
கொஞ்ச நாள் கழித்து அழிஞ்சிரும். ஆக இனவிருத்தி இருக்காது. இனவிருத்தி இல்லாதனால இங்கே இந்த தோட்டத்தில் எல்லா பழங்களும் பார்த்திங்கன்னா பூச்சி இல்லாமல் இருக்கும் அப்படின்னு சொல்லி அவர் என்னோட பகிர்ந்து கொண்டார். அருமையானவர்களை யோசித்து பாருங்கள், நம்ம கிறிஸ்தவர்கள் நம்முடைய ட்ரெஸ் கோடில் இருந்து, நம்முடைய பார்வையில் இருந்து, நம்மக்கிட்ட இருக்கிற வேலைக்காரங்கிட்ட வேலை வாங்குறதுலேருந்து நம்ம எப்படி இருக்கோம்னு சொல்லி யோசித்து பாருங்கள். கிருஷ்ணகிரியில் ஒரு அண்ணாச்சி இருக்காங்க, பால் வின்சென்ட். அண்ணாச்சிக்கிட்ட யார் போய் வேலை கேட்டாலும் கொடுத்துருவாங்க. வேலையை விட்டு நான் வெளியே போகிறேன்னா என்ன சொல்லுவாங்கன்னா, தம்பி வாங்க, நீங்கள் போங்க, நான் உங்களை அன்போடு அனுப்பி வைக்கிறேன். ஆனால் இவ்வளோ நாள் இங்கே இருந்தீங்களே, நல்லா தானே இருந்தீங்க, உங்களுக்கு என்ன குறை சொல்லுங்கள், இப்போ நீங்கள் ஏதாவது தொழில் புதுசாக ஆரம்பிக்க போகிறேன்னா சொல்லுங்கள், அண்ணாச்சி கொஞ்சம் பணம் தரேன், நீங்கள் ஒரு நல்ல தொழிலை எங்கேயாவது ஆரம்பிங்க. இன்னொரு இடத்துக்கு வேலைக்கு போகிறீங்கன்னா அதுக்கு நீங்கள் எங்கே இருக்கலாம், நீங்களாவே கொஞ்சம் முடிவு சொல்லுங்கள் அப்படிம்பாங்க. என்ன சொல்ல வரேன்னா, அன்பானவர்களே, இயேசு கிறிஸ்துவனுடைய அன்பையும் அவருடைய வாழ்க்கையையும் மற்றவர்களுக்கு போதிக்கிற விதத்தில் நம்முடைய செயல்பாடுகள் இருக்க வேண்டும். அருமையானவர்களே, நம்முடைய இந்தியாவுக்கு மிஷினரியாக, மருத்துவ மிஷினரியாக தியோடர் ஹேவர்ட் சாம்வேல் அப்படின்ற ஒருவர் வந்தார். இவர் பார்த்திங்கன்னா இங்கிலாண்டில் ஒரு புகழ்பெற்ற ஒரு மருத்துவர். கர்த்தருக்கென்று அர்ப்பணித்தார், கர்த்தரும் கூப்பிட்டார். ஆக புறப்பட்டு வந்தவருக்கு வர்ற வழியில் இந்தியாவின் அழகு நிறைந்த காட்சிகளெல்லாம் பார்த்த உடனே கொஞ்ச நாள் எல்லாத்தையும் சுற்றி பார்த்துட்டு அதுக்கப்புறம் நான் என்னுடைய ஊழியத்தை செய்கிறேன்னு சொல்லி இமயமலையில் ஏறுறாரு. எல்லாத்தையும் பார்த்துட்டு வந்தவர் அழைப்பை மறந்துட்டார். எல்லாம் நல்ல சுகபோகம், அவருடைய ஃப்ரெண்ட்ஸோடு அந்த மலையில் ஏறுறாரு. ஏறும்போது பார்த்திங்கன்னா ரொம்ப சேஃபாக எல்லாமே பிளான் பண்ணி அட்வைஸ்லாம் கேட்டு எந்த மலையில் எந்த இடத்துல எப்படி நடந்து கொள்ளணும் எல்லாமே ரொம்ப ஜாக்கிரதையாக போனாங்க. திடீர்னு போயிட்டு இருக்கும்போது ஒரு பயங்கர சத்தம். என்னன்னு மேலே பார்த்தா ஒரு பெரிய பனி பாறை அப்படியே உருண்டு வருது. ஃபியூ செகண்ட்ஸ் தான் இருக்குது. இவரும் அவரோட இருந்த 3 பேரும் சாக தான் போகிறாங்க, ஒரு வழியே இல்லை. அப்படி இருக்கும்போது தான் இந்த ஹிராம்வேல், அந்த சாம்வேல் என்ன ஜெபம் பண்ணாராம், இயேசுவே என்னோடய அழைப்பை நான் மறந்து இப்படி சுகபோகத்துக்கு நான் ஒப்பு கொடுத்துட்டேன், எனக்கு இன்னொரு சான்ஸ் தாங்க, நான் இனி உமக்காக நான் வாழ்வேன் என்று சொல்லி ஒப்பு கொடுத்து அவர் ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது அந்த பனி பாறையை அப்படியே பிளக்க பண்ணி இயேசு கிறிஸ்து தன்னுடைய 2 கைகளை விரித்தவராக இவர்கள் 3 பேரையும் அப்படியே அரவணைக்கிறது ஒரு கண்ணால் பார்க்குறாரு. அருமையானவர்களை, மலை ஏறி முடித்து விட்டு நேரே கன்னியாகுமரி மாவட்டத்தில் நெய்யூர் என்கிற இடத்துல இருந்த மருத்துவமனைக்கு போய் அங்கே தன் கடைசி காலம் வரையிலேயும் இந்த மனிதர் சாமுவேல் என்பவர் கடைசி நேரம் வரையிலேயும் இயேசு கிறிஸ்துவின் பிரசன்னத்தோடு அவருக்கு ஊழியம் செய்ய ஆரம்பித்தார். என் அன்புக்குரியவர்களே, நாம் வாழுகிற இந்த காலகட்டங்களில் அப்படி வெளிப்படுத்தி நாம் காண்பிக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம். ஏனென்றால் நம்மை உருவாக்கினவர் ஒரு ஆண்டவர், அவர் எல்லாவற்றையும் அவருடைய கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருக்கிறார். அருமையானவர்களே, அவருக்கு நாம் பலிபூரணமாக அர்ப்பணித்தவர்களாக வாழ வேண்டும். அருமையானவர்களே, மொரோயன் என்ற ஒரு மிஷினரி அமைப்பு உண்டு. இந்த மிஷினரி அமைப்புக்கு நிறைய இன்டர்வியூ வச்சுருப்பாங்க. அந்த இன்டர்வியூ முடிந்த பின்பு அங்கே ஒரு பலிபீடம் மாதிரி இருக்கும். அந்த பலிபீடம் என்னென்னா ஒரு பெரிய மரப்பலகை மாதிரி இருக்கும். அதில் ஒரு மாடு தலையை வைத்து படுத்திருக்கும். அந்த ஒருத்தன் அருவாளை எடுத்து அப்படியே ஓங்கிக்கிட்டு நிற்பான். அப்படின்னா அந்த மாடு என்ன சொல்லுது, என்னை வெட்டிக்கோ, உனக்கு எப்படி வேணாலும் பயன்படுத்திக்கோ, நான் எதிர்த்து இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி ஒப்பு கொடுத்துருக்கிறத அங்கே காட்டுது. பார்த்துக்குங்க, அந்த இயக்கத்தில் என்ன சொல்லுவாங்கன்னா, கடவுள் என்னை அவருக்கு மகிமையாக பயன்படுத்துவதற்கு என்னை பூரண பலியாக நான் ஒப்பு கொடுக்குறேன் அப்படிங்கிறதுக்கு நீ சம்மதமா அப்படின்றது தான் அதனுடைய கேள்வி. பார்த்துக்குங்க, என் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளை, நம்முடைய வாழ்க்கையிலையும் கடவுளுக்காக அர்ப்பணித்து நம்முடைய வாழ்க்கை இருக்கணும்னு சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார். அன்புக்குரியவர்களே, கடைசியாக உங்களுக்கு ஒரு காரியத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். அருமையானவர்களே, நெல்சன் மண்டேலா என்பவர் தென்னாப்பிரிக்காவில் உயர்ந்த ஒரு பதவியில் இருந்தவர். அருமையானவர்களே, 27 ஆண்டு காலம் அவர் ஜெயிலில் இருந்தார். அவங்க அம்மா சிறந்த பக்தி உள்ள தாய், எப்பொழுதும் ஜெபத்திலே இருக்கிறவங்க. அவங்க அப்பா பெரிய பணக்கார குடும்பம். என்றாலும் அம்மா ஜெபம் பண்ணி அவர்கிட்ட பைபிள் கொடுத்தாங்களாம். கொடுத்து என்ன சொன்னாங்களாம், தம்பி, இந்த ஜெயிலில் இருக்கிற காலங்களில் யாரும் எதிர்த்து நிற்கக்கூடாது, ஆனால் அதே சமயம் இந்த பைபிளை நீ நல்லா படி, நிச்சயமாக உன் வாழ்க்கையை கடவுள் ஆசீர்வதித்து அநேகருக்கு ஒன்றே பிரயோஜனப்படுத்துவார்னு சொல்லி அம்மா அடிக்கடி சொல்லி இந்த பைபிளை படிக்கிறத ஊக்கப்படுத்திகிட்டே இருந்தாங்க. இவர் பல முறை படித்தார். 27 ஆண்டு காலம் கழித்து தான் விடுதலையாகி வெளியே வந்தார். வெளியே வந்த உடனே பார்த்தீங்கன்னா எலெக்ஷன் டிக்ளேர் பண்ணாங்க. இவர் எலெக்ஷனில் நின்னார், அமோக வெற்றி. பார்த்துக்குங்க அருமையானவர்கள், எதிர்கட்சியை சார்ந்தவர்கள், எதிரிகள் எல்லாரும்
நாட்டை விட்டு ஓடுவதற்காக எல்லாரும் ஆயத்தமாகிக்கிட்டு இருக்கும்போது உடனே அந்த இமிகிரேஷன் டிபார்ட்மெண்ட் ஒரு ஆர்டர் போட்டார், நம்ம நாட்டில் இருக்கிற யாரையும் வெளிநாட்டுக்கு அனுப்ப வேண்டாம், நான் எல்லா அரசியல் கட்சி தலைவர்களை நான் சந்திக்க விரும்புகிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு பப்ளிக் டிக்ளரேஷன் என்ன கொடுத்தாராம், நம்முடைய நாடு முன்னேறணும், நீங்களும் முன்னேறணுங்கிறக்காக தான் எனக்கு கூட சில கஷ்டத்தை கொடுத்துருப்பீங்க, ஆகவே எல்லார் மேலே இருக்கிற கோர்ட் கேஸ் வாபஸ் வாங்கப்படும், வாருங்கள் அமர்ந்து நம்முடைய தென்னாப்பிரிக்கா தலை நிமிர்ந்து இருக்கிறதற்கு எப்படியெல்லாம் நம்ம உயரலாம் என்பதை குறித்து பேசுவோம் சொல்லி எல்லாருக்கும் அழைப்பு கொடுத்தாராம். பார்த்துக்குங்க அருமையானவர்களே, பழி வாங்கும் காலங்களில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் அவரோ மன்னிப்பின் மூலம் இயேசு கிறிஸ்துவின் குணாதிசயங்களை எல்லாருக்கும் அவர் காண்பார். பார்த்துக்குங்க, ஒரு முறை ஒரு ஹோட்டலில் அவருடைய நண்பரோட உட்கார்ந்து அவர் சாப்பிட்டுட்டு இருக்கிறாரு, டீ சாப்பிட்டு இருக்கிறாரு. அந்த நேரம் பார்த்து ஒருத்தன் உள்ளே வர்றான். பார்த்துக்குங்க, உள்ளே வந்த உடனே நெல்சன் மண்டேலாவை பார்த்த உடனே அவனை அறியாமலே உடல் நடுங்க ஆரம்பிக்கிறது. உடனே ஓடி போய் அவனை கட்டிப்பிடிச்சு அவன் ஒரு பக்கத்தில் உட்கார வைக்கிறாரு. உட்கார வச்சு நல்லா சாப்பிடுப்பா அப்படின்னு சொல்லி அவனை ஊக்கப்படுத்துறாரு, உற்சாகப்படுத்துறாரு. எல்லாத்தையும் அவனுக்கு சாப்பிட்றதுக்கு அவன் கையில் கூட அந்த சாப்பாடை கொடுக்குறாரு. பார்த்துக்குங்க, அப்புறம் அவன் சாப்பிட்டு முடிச்சுட்டு போயிட்ட உடனே பக்கத்தில் இருந்த அவரோட உதவியாளர் கேட்குறான், சார் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, நீங்கள் எவ்வளோ பெரிய பொறுப்பில் இருக்கீங்க, அவன் யார் சார், அவனுக்கு சார் இவ்வளோ பெரிய உபசரிப்பு, அவன் நோஞ்சா மாதிரி இருக்கான் சார் அப்படின்னு சொல்லுவார். என்ன சொன்னாராம், தம்பி நீங்கள் சொல்கிறதெல்லாம் உண்மைதான், நான் ஜெயிலில் இருக்கும்போது என்னை அதிகமாக கஷ்டப்படுத்தினவன் இந்த ஆள் தான். பார்த்துக்குங்க, ஒரு முறை நான் தண்ணீர் கேட்கும்போது என் தலைக்கு மேலே ஏறி நின்று என் வாயில் அவனுடைய யூரியனை விட்டான். பார்த்துக்குங்க அருமையானவர்களே, இந்த மகனுக்கு மன்னிக்கிற கடவுளையும் அவருடைய அன்பையும் நான் காண்பிக்க வேண்டும் என்பதற்காக என்னை நான் அவனுக்கு வெளிப்படுத்தி இருக்கிறேன் என்று சொல்லி சொன்னாராம். என் அன்புக்குரியவர்களே, நம் வாழ்கிற இந்த கடைசி காலத்தில் நாம் எப்படி தெய்வ பண்புகளை, தெய்வ குணாதிசயங்களை வெளிப்படுத்துகிறோம் சொல்லி யோசித்து பாருங்க. இதை பவுல் எபேசிய திருச்சபைக்கு எழுதும்போது, ஆகவே பிரியமானவர்களே, நீங்கள் தேவனை பின்பற்றுகிறவர்கள் மாத்திரமல்ல, இயேசு கிறிஸ்துவுக்கு ஏற்ற சுகந்த வாசனையாக உங்களை ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று உங்களை நான் வேண்டிக் கொள்ளுகிறேன் என்று சொல்லுகிறார். நம்முடைய வாழ்க்கையே ஒரு சுகந்த வாசனையாய் இருக்க வேண்டும். உங்களுக்காக நான் ஜெபிக்க விரும்புகிறேன். ஜெபிப்போம். அர்ப்பணித்தேன் என்னை முற்றிலுமாய் அற்புதநாத உம் கரத்தில், அனைத்தும் உமக்கே சொந்தம் என்று அன்பரே என்னையே தத்தம் செய்தேன், அனைத்தும் கிறிஸ்துவுக்கே எந்தன் அனைத்தும் அர்ப்பணமே, என் முழு தன்மைகள் ஆவல்களும் அனைத்தும் கிறிஸ்துவுக்கே. ஆம் பிதாவே, இன்றைக்கு இந்த வசனங்களை கேட்ட அருமையான உம்முடைய பிள்ளைகள் தங்களுடைய வாழ்க்கையை எல்லா விதத்திலையும் கிறிஸ்துவின் பிரசன்னத்தில் அர்ப்பணித்தவர்களாய் வாழவும், இந்த பூமியில் இருக்கிற காலங்களிலே உம்முடைய பிள்ளைகளுக்கு வரக்கூடிய எல்லா நெருக்கங்கள், போராட்டங்கள், கண்ணீர், கவலை, துன்பம், துயரம், துக்கம் எல்லாவற்றுக்கும் நானே பரிகாரி என்று சொன்ன கர்த்தர் ஒருவரே பரிகாரம் பண்ணக்கூடியவர் என்பதை உம்முடைய பிள்ளைகள் எல்லாரும் உணர்ந்து உம்முடைய பாதபடியில காத்திருக்கிறதற்கு நீர் உதவி செய்யும். நீர் அப்படியே செய்கிறதற்காக ஸ்தோத்திரம். நீர் மறுக்கக்கூடாத உம்முடைய அன்பு குமாரனும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த ஜெபத்தை கேட்கின்றேன் பிதாவே, ஆமேன். இந்த மாபெரும் நற்செய்தி பணியில ஒரு ஆதிவாசி குழந்தைய நீங்க 600 ரூபாய் கொடுத்து படிக்க வைக்கலாமே, உங்களால் ஏன்ற தொகையை கொடுத்து ஒரு ஆலயங்கள் கட்டுவதற்கு தீர்மானம் எடுக்கலாமே, உங்களுடைய பங்குகள் என்ன?